ஹாய் சொந்தங்களே, வாங்க நம்ம இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம். 1 கிலோ பிரியாணி செய்ய போகிறோங்க. அதுக்கு வந்து 200 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அப்புறம் பட்டை, கிராம்பு, லவங்கம், அன்னாச்சி மூக்கு எல்லாம் போட்டுக்கலாங்க. அப்புறம் பெரிய வெங்காயங்க, பெரிய வெங்காயத்துலேயே சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, சின்ன வெங்காயம் ஒரு 20-25 வெங்காயத்துக்கு பக்கமாக போட்டுக்கலாங்க. போட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டுங்க. இதில் வந்து பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி தலைங்க, அப்புறம் சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்குதுங்க. அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, பச்சை மிளகா ஒரு 5 போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அப்புறம் புதினா கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டுங்க. அப்புறம் பிரியாணி மசாலாவும் சில்லி பொடியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்துடணும். இந்த டைமில் நம்ம தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி வந்து ஒரு 5 தக்காளி எடுத்துருக்குதுங்க. 1 கிலோ பிரியாணிக்கு 5 கிலோ தக்காளி போட்டுக்கலாங்க. போட்டு அதையும் வதக்கிட்டு, இது வந்து நாட்டுக்கோழிங்க. நாட்டுக்கோழி நல்லா ஒரு 1.5 கிலோ இருக்குங்க. 1.5 கிலோ நாட்டுக்கோழி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா வெந்து சுருண்டு வந்துடணும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. மூடி போட்டு நல்லா வதங்கட்டுங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இந்த டைமில் தயிர் ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிக்கலாங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா வெந்து வருங்க. வெந்து வந்தோடனே நம்ம தண்ணி சுடு தண்ணி தனியாக கொதிக்க வச்சுருக்குதுங்க. அந்த மாதிரி கொதிக்க வச்ச தண்ணி நம்ம ஊற்றிக்கலாங்க. நம்ம அரிசிக்கு 1 கிலோ அரிசிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி அளந்து ஊற்றிக்கலாங்க. நல்லா கொதி வரட்டுங்க. மூடி வச்சிடலாம். இங்கே அரிசி போடுறது வேறு கவர் பண்ண முடியலைங்க. அதனால் அப்படியே அடுத்த இதுக்கு வந்துட்டோம். பாருங்கள், லெமன் ஊற்றிக்கலாங்க. புதினா போட்டு லெமனு, நெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி நல்லா கொதி விட்டு மூடி வச்சிடலாங்க. நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. டம் போட்டுடலாம்.